ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு டாப்பா டிஎன்பிஎஸ்சி. நாம் இந்த வீடியோவில் 2014 கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பொது தமிழ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணகி எனும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். அடுத்தது இரண்டாவது கொஸ்டின். பொறுத்துக. குறிஞ்சி அப்படின்னா கிழங்கு அகழ்தல், முல்லை அப்படின்னா வரகு விதைத்தல், மருதம் அப்படின்னா நெல் அரித்தல், கடல் நெய்தல் அப்படின்னா உப்பு விற்றல். இதுக்கு நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும், அதனால் உப்பு விற்றல் வரும். மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், அதனால் நெல்லறிதல் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையதுன்னு பார்த்தோம்னா பண்புத்தொகை. அடுத்து வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? அது தூது. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது தூது. அடுத்தது பொறுத்துக. வினைத்தொகை. செய்தொழில் அப்படிங்கிறது வினைத்தொகை. அடுத்தது உவமை தொகை மதிமுகம். உண்மை தொகை 4-2. அன்மொழி தொகை பவளவாய் பேசினாள். இதை பார்த்துங்க. வினைத்தொகை அப்படின்னா முக்காலத்தையும் உணர்த்தும். செய்தொழில். உவமை தொகை மதிமுகம். அவன் உழவன் என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. அடுத்தது பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தன அப்படிங்கிறது தான் கரெக்டானது. ஏன்னா மாடுகள் அப்படின்னா அது பன்மை, மேய்ந்தனங்கிறதும் பன்மையில் வருது. மீதியெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். அடுத்தது பெயர் சொல்லில் வகையறிதல். நடிகன் அப்படிங்கிறது தொழில் பெயர். அடுத்தது பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினால் எவ்வகை தொடர்? அயர்கூற்று தொடர். இதை நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருக்கோம். இதை பார்த்துங்க. பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினால் எவ்வகை தொடர்? அயர்கூற்று தொடர். பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. பெறா தளி கொடுப்பதுவும். இதெல்லாம் உயிரிழப்படையில் வருது. அண்ணன்ங்கிறது அதில் வரல. இதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது யாப்பு என்றால் டேஷ் என்பது பொருள் கட்டுதல். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசியார் அப்படின்னு பார்த்தோம்னா ராணி மங்கம்மாள். அடுத்தது உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் கெலன் கெல்லர். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது என்னன்னு பார்த்தோம்னா அது 7. 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? அது லெமூரியா. குமரகுருபரர் எழுதாத நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ். அதை எழுதினவர் பகலிக்கூத்தர் அப்படிங்கிறவர். கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் குமரகுருபரர் எழுதின நூல். தாய்மானவர் நினைவையெல்லாம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஷ் உயிர்வழி படலத்தை சிதைப்பதில் பெரும்பங்கு வகிக்கிறது. குளோரோஃப்ளோரோ கார்பன். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரில பட்லர். சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது மணிமேகலை. அடுத்தது ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. சரிந்த குடலை புத்தத்துறையால் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. அடுத்தது பொறுத்துக. நான்மணி மாலை அப்படின்னா அது ஒரு சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் இது கவிதை. நான்மணி கடிகை அப்படிங்கிறது ஒரு நீதி நூல். தேம்பாவாணி ஒரு காப்பியம். அடுத்தது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை யார் கூற்றுன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். கூடிகட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. மணிமேகலையில் விருச்சிக முனிவரால் பசி நோய் சாபம் பெற்றவள் காயசண்டிகை. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் மதுரை. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்னும் புகழ்மிக்க நகரம் மதுரை. சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும் 100. கண்டனன் கற்பினு கனியை. இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் சொல்லின் செல்வன்.
சொல்லின் செல்வன். அடுத்தது சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறியாடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில் இவ்வடிகளை பாடியவர் பாரதிதாசன். அடுத்தது பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். அடுத்தது களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என கூறியவர் பொன்முடியார். களிறு எரிந்து பெயர்தல் காலைக்கு கடனே என்று கூறியவர் பொன்முடியார். அடுத்தது அழுது அடியடைந்த அன்பர் யாருன்னு பார்த்தோம்னா மாணிக்க வாசகர். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? ஞானக்கூடல். எங்கனம்னு கேட்டிருக்காங்க, ஞானக்கூடல். ஞானக்கூடல்ல பெயர் மாற்றம் செஞ்சிருக்காரு. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா. திருமணம் செல்வகேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார். திருமணம் கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்னு பார்த்தோம்னா உரைநடை. அதாவது செல்வகேசவராய முதலியார் தமிழோட எந்த பிரிவுக்கும் தொண்டு கொடுத்தாருன்னு பார்த்தோம்னா அது உரைநடை சிறந்து விளங்குறது. அதுதான் தமிழ் உரைநடையின் தந்தை யாருன்னு பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல் சேர சோழ பாண்டியர். பொறுத்துக. சிக்கனம் அப்படின்னா அது சுரதா எழுதந்து. மனித நேயம் ஆலந்தூர் மோகனரங்கம் எழுதந்து. காடு வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே அதை எழுதந்து கவிஞர் தாராபாரதி. இன்னொரு தடவை பாருங்க. சிக்கனம் எழுதந்து சுரதா. மனிதநேயம் ஆலந்தூர் மோகனரங்கம். காடு வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே தாராபாரதி. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யார்? பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா சேர்ந்ததை விவரிக்கும் மிகச்சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வே சாமிநாத சர்மா. ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் க சச்சிதானந்தன். அடுத்தது அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்வுக. விடுதலை கவி யார் எழுதுறன்னு பார்த்தோம்னா பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு அப்படின்னா அது வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். கவிஞரேறு வாணிதாசன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாவலரேறுனா அது பெருஞ்சித்திரனார். புலவரேறுனா யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா புலவரேறுனா யாருன்னு நிறையா பேர்த்துக்கு இதில் தெரியாது. நீங்கள் சர்ச் பண்ணிக்கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முதல்ல உங்கள் கமெண்ட் தான் இம்பார்ட்டண்ட். பூங்குடி இந்த நூலை எழுதந்து யாருன்னு பார்த்தோம்னா முடியரசன். கொடிமுல்லை எழுதந்து வாணிதாசன். ஆட்டநந்தி ஆதிமந்தி எழுதந்து கண்ணதாசன். பட்டத்தரசி எழுதந்து சுரதா. இன்னொரு தடவை பாருங்கள். பூங்குடி எழுதந்து முடியரசன். கொடிமுல்லை வாணிதாசன். ஆட்டநந்தி ஆதிமந்தி எழுதந்து கண்ணதாசன். பட்டத்தரசி சுரதா. அடுத்தது வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். வடமொழியில் முகுந்த மாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். அடுத்தது பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். பக்ருலி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொல்ல என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். அடுத்தது திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவாசன் மகனார் ஞான பிரகாசம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாவது தப்பு இருந்தால், அதாவது நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு நினச்சா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இது மேலே ஃப்யூச்சரில் வர வீடியோவை நான் நல்லா தெளிவாக போட விரும்புகிறேன். நன்றி.